மோடியின் திட்டத்துக்கு கிரீன் சிக்னல் போட்ட ஜனாதிபதி. விரைவில் வரப்போகிறது அதிரடி மாற்றம். வணக்கம் நண்பர்களே. பிரதமர் மோடி தொலைநோக்கு பார்வையுடன் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக கருத்து சொல்வதையே காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் தங்களது அரசியலாக வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை அமலுக்கு கொண்டு வந்தால் இந்தியா முழுக்க அவ்வப்போது தேர்தலுக்காக செலவிடும் பெருந்தொகையை மிச்சப்படுத்தலாம், அந்த தொகையை கொண்டு பல நலத்திட்டங்களை தொடங்கலாம் என்று பிரதமர் மோடி ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். அது குறித்த ஆலோசனைகள் அனைத்தும் நடத்தப்பட்டு விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்றாலும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக எதிர்த்து வருவதோடு பிரதமர் மோடி இந்தியாவில் அதிபர் தேர்தலை நடத்த திட்டம் போடுகிறார், தான் மட்டுமே நிரந்தர பிரதமராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வர முயற்சிக்கிறார் என்று அவர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் இன்று 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்படும் நிலையில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது உரையில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் உள்கட்டமைப்பு, கல்வித்தரம் ஆகியவற்றில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நிர்வாக நிலைத்தன்மையில் ஊக்குவிக்கும், நிதி சுமையை பெரிய அளவில் குறைக்கும். இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் அரசின் கொள்கை முடிவுகள் முடக்கப்படாமல் இருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு தனது வரவேற்பை அவர் தெரிவித்துள்ளார். அதோடு இந்தியாவில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க புதிய சட்டங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ள திரௌபதி முர்மு, நாடு சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் பசி, பட்டினி, வறுமை பெரிய அளவில் இருந்தது. ஆனால் தேசிய அளவில் அடைந்த பொருளாதார வளர்ச்சி காரணமாக தற்போது இந்திய நாடு தன்னிறைவு பெற்றுள்ளது என்றும் தனது உரையில் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. அந்த வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை மையப்படுத்தி அவர் தனது உரையில் பேசியிருப்பது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளால் மறைமுகமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அதோடு இதை ஜனாதிபதி நினைவுபடுத்தி இருப்பதால் கூடிய சீக்கிரமே இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவரது இந்த பேச்சு ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது. அடுத்த செய்தி, நவாஸ் கனியை விடப்போவதில்லை, நீதிமன்றத்திற்கு செல்லும் அதிர்ச்சி ஆதாரம், அண்ணாமலை வைக்கப் போகும் அதிரடி செக், மு.க. ஸ்டாலினை கட்டம் கட்டப்போகும் இந்துக்கள். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. குறிப்பாக இவ்வளவு காலமும் அந்த மலையில் அமைந்துள்ள தங்களது தர்காவுக்கு சத்தமில்லாமல் சென்று தொழுதுவிட்டு வந்த இஸ்லாமியர்கள் இப்போது ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் முஸ்லிம்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களது சிக்கந்தர் தர்கா அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக்கிவிட வேண்டும் என்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எம்பி நவாஸ் கனி திட்டம் போட்டு வருகிறார். குறிப்பாக சத்திய பிரமாணம் செய்த ஒரு எம்பி தனிப்பட்ட முறையில் மத ரீதியான எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது. ஆனால் இவர் அதை மீறிவிட்டார். அதோடு திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஆடு, கோழிகளை பலியிட சென்றவர்கள் அதற்கு இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் சமைத்த பிரியாணியை அங்கு கொண்டு சென்று சாப்பிட்டு முருகன் கோவில் புனிதத்தை கெடுத்துள்ளார்கள். நவாஸ் கனி எம்பியின் இந்த செயலை கடுமையாக எச்சரிக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மக்களுக்கு எம்பியான இந்த நவாஸ் கனி தனது பதவிக்கான தகுதியை இழந்துவிட்டார், அதனால் அவர் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதோடு நாங்கள் அனைத்து மதத்திற்கும் பொதுவானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விஷயத்தில் பதில் சொல்ல வேண்டும். அவரது செயலை கண்டித்து அவருக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும். இல்லை என்றால் இஸ்லாமிய கட்சியை அவரது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் அனைத்து மதத்திற்கும் பொதுவான அரசியல் திமுக செய்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் திருப்பரங்குன்றம் என்கிற முருகனின் முதல் அறுபடை வீட்டில் இப்படி இஸ்லாமியர்கள் அதன் புனிதத்தை கெடுத்திருப்பதற்கு மு.க. ஸ்டாலின் வாய் திறக்காமல் இருந்தால் இதில் அவரும் உடந்தையாக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அதோடு இந்த விவகாரத்தை தமிழக பாஜக இத்தோடு விடப்போவதில்லை. அடுத்தபடியாக முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நவாஸ் கனி எம்பிக்கு சரியான புத்திமதி சொல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் மூலம் அவர்களுக்கு புத்திமதி சொல்ல வைப்போம். கடந்த 1931ஆம் ஆண்டு இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் என்பது முருகனின் மலை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தின் ஆணையை மீறும் வகையில் நவாஸ் கனி எம்பி இப்படி செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் அந்த வழக்கின் தீர்ப்பை மீண்டும் தூசு தட்டி இவர்களுக்கு மறுபடியும் உறக்க சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக பெரிய அளவில் இந்துக்களை ஒன்று திரட்டப் போகிறோம். ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்கி இந்து மதத்தின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும். இதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்து அமைப்புகளும் ஒன்று கூட வேண்டும்.
இந்துக்கள் எத்தனை பெரிய சக்தி என்பதை மு.க. ஸ்டாலினுக்கு உணர்த்த இதுவே சரியான தருணம். மேலும் நவாஸ் கனி தான் செய்த இந்த முட்டாள்தனத்தை அவர் உணர வேண்டும். அதோடு தான் செய்த தவறை உணர்ந்து அவர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் மத நல்லிணத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டதாகவும் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வேன். அரசியல் சாசனப்படி சத்திய பிரமாணம் செய்து கொண்டு பதவியேற்ற ஒரு எம்பி அதை மீறி இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மதவாதியாக செயல்பட்டுள்ளார். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்துக்களின் புனித ஸ்தலமாக இருந்து வரும் திருப்பரங்குன்றம் முருகன் மலையை இந்துக்களின் நம்பிக்கையை இவர் அவமதித்திருக்கிறார். தொடர்ந்து எம்பி பதவியில் இருந்து கொண்டே அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ கலவரத்தை தூண்டிவிட அவர் திட்டம் போடுகிறார். எம்பி பதவியில் இருந்து கொண்டே ஒருவர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட காரணமாக அமைவதை பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் அவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்பதால் அவர் தன்னிச்சையாக பதவியை ராஜினாமா செய்யாத பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு சென்று அவரை விலக வைப்போம். இதற்காகத்தான் அனைத்து இந்து மத அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என்று அண்ணாமலை ஒரு அதிரடி அறிக்கை வெளியிட்டு நவாஸ் கனி மட்டுமின்றி திமுகவுக்கும் ஒரு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். விஜய் கட்சியின் கதவுகள் திறக்கவில்லை. அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஆதவ் அர்ஜுனா. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தில் பணியாற்றியவர்தான் ஆதவ் அர்ஜுனா. அப்போது ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு என்பதை பட்டி தொட்டியெல்லாம் முழங்க வைத்தார்கள். ஆனால் பிரசாந்த் கிஷோர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டதால் தற்போது அவர் ஐபேக் நிறுவனத்தில் நேரடியாக கவனம் செலுத்தவில்லை. இதன் காரணமாகவே அவரை அணுகி வந்த அதிமுகவின் கவனம் தற்போது ஆதவ் அர்ஜுனா பக்கம் திரும்பியுள்ளது. இவர் விசிகாவில் இணைந்த பிறகுதான் மது ஒழிப்பு மாநாடு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை கையில் எடுத்து திமுகவை ஆட்டம் காண வைத்தது விசிகா. இதற்கு முழு காரணம் ஆதவ் அர்ஜுனா தான். ஆனால் இதுவே அந்த கட்சிக்குள் சலசலப்பு ஏற்படுத்திய நிலையில் 6 மாத காலம் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அவர் அதையடுத்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார். அதோடு வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் தேர்தல் வியூகம் வகுத்து வருகிறார். இந்த நிலையில்தான் இவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக கூறப்பட்ட நிலையில் விஜய் அவரை அழைக்கவில்லை. இதன் காரணமாக தற்போது அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கட்சிக்குள் வியூகங்களை வகுத்து கொடுக்க தயாராகிவிட்டார் ஆதவ் அர்ஜுனா. ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு வரும் இவர் அடுத்த அதிமுகவில் இணைய போவதால் இன்னும் பெரிய அளவில் திமுகவை வீழ்த்தக்கூடிய வியூகங்களை அதிமுகவுக்கு வகுத்து கொடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது. நண்பர்களே, பிரதமர் மோடி கொண்டு வரப்போகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வரவேற்பு கொடுத்திருப்பது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை கெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் நவாஸ் கனி எம்பிக்கு எதிராக அதிர்ச்சி ஆதாரத்துடன் நீதிமன்றத்துக்கு செல்லும் பாஜக தலைவர் அண்ணாமலை மு.க. ஸ்டாலினை கட்டம் கட்ட இந்து அமைப்புகளுக்கு விடுத்துள்ள அழைப்பு. விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்லுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவுக்கு செல்ல அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.